கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 13வது நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற, உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்தியினுடைய தலைப்பு இந்த 21 நாள் அளவும் கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று யாரை பார்த்தோம்? பரபாஸ், அதாவது செலத்தே இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற பரபாஸை பார்த்தோம். அந்த செலத்தே இயக்கத்தில் இருந்தவங்க தான் 12 சீஷரில் 2 பேர் சீஷராக வராங்க. ஒன்று கானா ஊரானாகி சீமோன். இவருடைய திருமணத்தில் தான் கர்த்தர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின உடனே இவருக்குள்ளே மனம் திரும்புதல் ஏற்பட்டு கிறிஸ்துவுக்கு சீஷனாக மாறுகிறார். ரெண்டாவதாக யூதாஸ் காரியத்து. இவங்களை குறித்து நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஏறுதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கவனிக்கலாம். வேதாகமத்தில் மொத்தம் 6 ஏறுதுக்கள் இருக்கிறாங்க. நம்ம பார்க்க போகிற ஏறுதுக்கள் 3 பேரை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏறது என்றால் வீரியம் என்று பொருள். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் 3 ஏறுதுக்கள் வராங்க. இந்த ஏறுதுக்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கவனமாக கேட்கணும், அப்போ தான் புரியும். இடையில கேள்வி கேட்பேன், நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. சார் கவனிக்கலாம். எத்தனை ஏறதை பார்க்க போகிறோம்? 3 ஏறதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இது ஏறதையுடைய வம்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் இல்லை, இஸ்மவேல் குடும்பமும் ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த இஸ்மவேல் குடும்பமும் ஏசாவுடைய குடும்பமும் இணைந்து பிறந்தவங்க தான் யாருன்னு சொன்னால் ஏறது. கவனிக்கலாம். இஸ்மவேல் அதாவது இஸ்லாமியராக மாறினாங்க. இவங்க தான் முஸ்லீம். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு இந்த ஏறது பார்த்தீங்கன்னா விசாரணை நாட்களிலே மெனுக்கலான வஸ்திரத்தை போட்டு என்ன பண்ண பார்க்கிறார். முஸ்லீம்ங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்படி போடுவாங்க? மினுக்கலான வஸ்திரங்களை என்ன பண்ண போடுவாங்க. சரி, இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இந்த ஏறது இவர் யார் வம்சத்திலிருந்து வந்தவர்? இஸ்மவேல், ஏசாவுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த ஏறதுக்கள். சரி, கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். ரோமானியர் எதுக்காக இந்த ஏறதுக்களை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நியமித்தார் என்பதை பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக பெரிய ஏறது, ஏறதை குறித்து பார்க்க போகிறோம். இவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நாட்கள் இருக்கிறாரு. ரெண்டாவது ஏறது அர்கிலாயு ஏறது. இவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் நாசரத்தை, அதாவது இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வரார் இல்லையா? 5 வயதான போது அவர் புறப்பட்டு யோசப்பு மரியாள் கூட்டின்னு வரும்போது சொப்பனத்தால் எச்சரிக்கப்பட்டு இங்கே அர்கிலேயு ஆட்சியில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர் நாசரத்தில் போய் என்ன பண்ணப்பட்டார்? வளர்க்கப்பட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து என்னென்று அழைக்கப்படுகிறார்? நசரேயன் என்று அழைக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது ஏறது அந்திப்பா. இவருடைய நாட்களில் தான் யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்படுறாரு. இயேசு கிறிஸ்து விசாரணை செய்யப்படுகிறார். இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த ஏறதை ரோமானியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ராஜாவாக நியமிக்கிறாங்க என்பதை குறித்து ஒரு முகவரியை பார்த்து நம்ம உள்ளே போகலாம். தேவ பிள்ளைகளே, இந்த ரோமானியர் உலகம் முழுவதும் ஆட்சி செய்தாங்க. எல்லா தேசங்களையும் அடித்து தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து 1200 ஆண்டுகள் நம்ம ஆட்சி செய்கிறாங்க. ஆட்சி செய்யும்போது இந்த ரோமானுடைய கொள்கையை யார் எதிர்த்தாங்கன்னா யூதருங்க எதிர்த்தாங்க. ரெண்டாவது, நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்களா? ரோமர்கள் ஏன் ஏறதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நியமித்தாங்க என்று நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், ரோமருடைய கொள்கை யார் ஏற்றுக்கொள்ளலை? யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ரெண்டாவது, திபேயி ராயன், இவர் ரோமானிய அதிகாரி, ராஜா. கவனிக்கலாம். இவருடைய சிலையை எருசலேமில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை யார் ஏற்றுக்கொள்ளணும்னா யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஏறது ராஜாவான பிற்பாடு எருசலேமின் வீதிகளிலும் இந்த ராயனுடைய சிலையை வைக்கிறாரு. தேவாலயத்திலும் சிலையை என்ன பண்ண வைக்க போகும்போது தான் யூதர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏறதுக்கும் பிளாத்துக்கும் பிரச்சனை வருது. 2 பேரும் பிரிகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய
மரணத்தின் நாட்களில், விசாரணை நாட்களில் 2 பேரும் ஒன்று இணைகிறாங்க. இதெல்லாம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, கவனிக்கலாம். இந்த யூதருடைய காரியங்கள் எல்லாம் ரோமானியர்கள் இடத்துல போயிட்டு இந்த ஏரோது குடும்பம் சொல்லும். பாருங்கள், ஏரோது குடும்பம் கவனிக்கலாம். ஆரம்பத்துலேருந்தே ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பகை இருந்துக்கினே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்போது ஏதோம் தேசத்தின் வழியாக போனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். மோசே இந்த ஏதோமின் இடத்துல ஆட்களை அனுப்பி உங்கள் தேசத்தின் வழியாக நாங்கள் புறப்பட்டு போக போகிறோம்னு சொல்லி கேட்ட உடனே வழி விடாமல் இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்டுங்க யாருன்னா ஏதோமியர். பிற்பாடு நேபுகாத் நேச்சர் பாபிலோன் ராஜா யூதயாவுக்குள்ளே நுழைஞ்சி தேவாலயத்தை இடிக்கும் போது தரமட்டம் இடித்து போடுங்கள் என்று கோஷ்டம் கொடுத்தவங்களை யார் தான்? இந்த ஏசா குடும்பம் தான். இது அப்பத்திலேருந்து இவங்களுக்கு என்ன பண்ணால் பகை இருந்ததுனால இஸ்ரவேலுடைய காரியங்கள் எல்லாம் இந்த ஏறது குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா ஏதோமியர் இடத்துல சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு விரோதமாக இவங்க இப்படி பேசுகிறாங்க, செலத்தை எண்ணப்பட்ட ஒரு ஏக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க சொல்லி இஸ்ரவேலை குறித்து யூதர்களை குறித்து தவறான தகவல் எல்லாம் இந்த ரோமானியர்களுக்கு சொன்னதுனால இவங்களுக்கு ஏற்ற ராஜா இவன் தான் என்று சொல்லி யாரை நியமிக்கிறாங்க? ஏரதனவனை நியமிக்கிறாங்க. இது புரிஞ்சுதா? அல்லேலூயா. கவனிக்கலாம். அவங்க எத்தனை வருஷம் ஆட்சி செய்கிறாங்க? ஏதோமியர் 1200 ஆண்டுகள் எல்லா தேசமும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் யார் அந்த ஏதோமியருடைய மன்னிக்கணும் ரோமருடைய கட்டுப்பாட்டுக்கு யாரும் இசைந்து போகலை. யூதர்கள் இசைந்து போகலை, அவங்களுக்கு செவி கொடுக்கலை, அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்தாங்க. ஆனால் இவங்களை குறித்து எல்லா ரகசியத்தையும் யார் எடுத்துமே சொல்கிறது? ஏறது குடும்பம் சொன்னதுனால எப்பவுமே தலைவர்களுக்கு யார் தெரியுமா பிடிக்கும்? அதாவது இங்கே இருக்கிறது அங்கே சொல்லுங்க, அங்கே இருக்கிற இங்கே சொல்லுங்க தான் பிடிக்கும். அதுபோல் இந்த காரியத்தை யார் செய்தாங்கன்னா ஏறது குடும்பம் செய்ததுனால இவன் தான் ஏற்ற ஆளாக இவங்களுக்கு ராஜாவாக இருப்பான் என்று சொல்லி வடக்கே இஸ்ரவேல் பகுதியில் ஒரு ஏறதையும் கீழே தெற்கு பகுதியில் ஒரு ஏறதையும் அவனை நியமிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம், கவனிக்கலாம். முத ஏறது தான் பெரிய ஏறது என்று வேதம் அழைக்கிறது. இவர் ஆட்சி செய்த ஆண்டு கிமு 37 கிபி 4 வரைக்கும் நம்மளை ஆட்சி செய்கிறார். கவனிக்கலாம். இவர் ஆட்சி செய்த பகுதி கலிலியா, சமரியா, இதுமையா, பெரேயா, தெரகோனித், இந்த பகுதியெல்லாம் இவர் ராஜாவாக இருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், கலிலியா, சமரியா, இதுமையா, பெரேயா, தெரகோனித், இந்த பகுதிகளில் இவர் ராஜாவாக என்ன இருக்கிறார். இவர் ரோம அரசாங்கம் ராஜாவாக என்ன பண்ண இந்த வடக்கு பகுதியில் யாரை நியமிக்கிறாங்க? இந்த பெரிய ஏறதனவனை நியமிக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இஸ்ரவேல் யூத ஜனங்க பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்தாங்க. தேவாலயம் நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்ட பிற்பாடு, கவனிங்க, நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்ட பிற்பாடு செருபாபேல் தலைமையில் தேவாலயம் கட்டப்படுது. கட்டப்பட்ட தேவாலயம் சரியான பராமரிப்பு இல்லாதனால பழுதடைஞ்சதாய் காணப்பட்டது. அந்த பழுதடைஞ்ச தேவாலயத்தை புதுப்பித்து கட்டினது யாருன்னு சொன்னால் இந்த ஏறது தான் அப்படின்னா புதுப்பித்து கட்டினார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கலாம். இந்த பெரிய ஏறது தான் கட்டாரு. புறஜாதிக மண்டபம், சாலமோன் மண்டபம், யூதர்கள் மண்டபம் என்று சொல்லி தேவாலயத்தை 32 ஏக்கருக்கு விரிவுபடுத்தி, கவனிக்கலாம், 46 வருஷமாக தேவாலயத்தை யார் கட்டுறாருன்னா இந்த ஏறது கட்டினார். இந்த ஆலயத்தை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், தன்னை குறித்து சொன்னார், இந்த ஆலயத்தை தான் சொல்கிறார் என்று சொல்லி 3 நாளில் இந்த ஆலயம் இடிக்கப்படும், பிற்பாடு கட்டப்படும் என்று தன்னை குறித்து சொன்னார். இந்த ஆலயத்தை குறித்து தான் கிறிஸ்து சொல்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை யார் மேலே போகுது? விசாரணையில் இயேசு கிறிஸ்து மேலே போகுது. வாசிங்களேன். 46 வருஷம் சென்றது. சரி, கவனிக்கலாம், போதும், கவனிக்கலாம். இவரை குறித்து நான் சொல்லிக்கின்னு போகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த போது சாஸ்திரிகள் எருசலேமுக்கு
யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று கேட்குறாங்க. இது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-5 12ஆம் வசனத்தை எடுத்துக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-5 12ஆம் வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இங்கே கவனிங்க. நம்ம இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் எத்தனை ராஜாக்கள் வராங்க, எத்தனை ஏரோதுக்கள் வராங்க? 3 ஏரோதுக்கள் வராங்க. ஏரோதை குறித்து தான் பார்க்குறோம். இவர் தான் எதை கட்டுறாரு? 46 வருஷமாக தேவாலயத்தை கட்டிக்கினே வரார். சரி, கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வராங்க. வந்து யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது அதுக்கு 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு கவனிக்கலாம். இந்த ஏரோதுக்கு எங்கேயோ ராஜா பிறந்துட்டாராமே, நம்ம குடும்பத்தில் பிறக்கலையே, திட்டமாக விசாரித்து கொண்டு வாங்க, நான் என்ன பண்ண போகிறேன், அந்த இயேசுவை நான் அந்த யூதருக்கு ராஜாவாக இருக்கிறவரை நான் பணிந்து கொள்ள போகிறேன் என்று சாஸ்திரிகள் இடத்துல சொல்லி அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளே, சாஸ்திர இடத்துல சொல்லி அனுப்புனதுக்கு காரணம் என்னன்னா, வந்து சொன்னால் யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிற இயேசு பாலகனை கொலை செய்யலாம் என்பதற்காக தான் சொல்லி அனுப்புகிறார். சொல்லி அனுப்பினாலும் கூட இவங்க புறப்பட்டு போகிறாங்க. குழந்தைய போய் பார்க்குறாங்க. சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டு 3 காணிக்கை வைத்து இவங்க திரும்பி வரும்போது நடக்கிற சம்பவத்தை வாசிங்கம்மா. தேவனால எச்சரிக்கப்பட்டு வேறு வழியா சரி கவனிக்கலாம். வேறு வழியா தங்கள் தேசத்துக்கு என்ன பண்ணாங்க? சாஸ்திரிங்க திரும்பி போயிட்டாங்க. சாஸ்திரிங்க சொப்பனத்தினால எச்சரிக்கப்பட்டு வேறு வழியா போனாங்க. இதனால இதை அறிந்த இந்த ஏறது பெரிய ஏறது எரிச்சல் அடைந்து மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 2 வயதில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யும்படியா உத்தரவிடுகிறாங்க. கொஞ்சம் வாசிக்கலாமா? அப்போது ஏரோது கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி பாருங்க, ஏன் 2 வயதுக்குள்ள இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படியா சொல்றான்னா, தேவ பிள்ளைகளை இதில் இயேசுவானவரும் யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிற இயேசுவானவரும் கொல்லப்படுவார் என்ற திட்டத்தில் அந்நாளில் 22 ஆண் பிள்ளைகள் 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைங்கனவனா கொலை செய்யப்பட்டது. ஆமே. இந்த காரியத்தை செய்ததும் ஏறது தான். கவனிக்கலாம். இந்த ஏறதுக்கு பெரிய ஏறதுக்கு அநேக மனைவிகள் இருந்தாங்க. இதில் ஒரு மனைவி பேர் இங்கே எழுதி வச்சிருக்க பாருங்க, படிங்க. மல்தேஷ். கவனிக்கலாம். இந்த பெரிய ஏறதுக்கு அநேக மனைவிகள் இருந்தாங்க. அதில் ஒரு மனைவி பேர் வந்து மல்தேஷ். எல்லா மனைவியும் பார்க்குறோன்னா நேரம் ஆகிடும். இவங்க ஏகப்பட்ட மனைவி வச்சுன்னு இருப்பாங்க. பார்த்துனோம்னா நேரம் ஆகினே போயிடும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். மல்தேஷ் இவருக்கு இப்போ இவங்களுக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அதில் ஒருவர் தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கவனிக்கலாம். இதோட ஏறதுடைய சம்பவம் முடியுது. இயேசு அதாவது 2 வயது ஆண் பிள்ளைகளை கொலை செய்கிறார் பாருங்க. இதோட யாருடைய சம்பவம் முடியுது? இந்த பெரிய ஏறதுடைய சம்பவம் முடியுது. இப்போ 2வது ஏறதுக்கு வரோம். வாங்கம்மா. வந்து சரி, இவர் எங்கெங்க அரசாள்றாருன்னா யூதயா, சமாரியா, இதுமையா இந்த பகுதியில் என்ன பண்ணா இவர் ஆட்சி செய்கிறாரு. கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியா ஏறது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்ட ஆட்களை அனுப்பும்போது எத்தனை பேரை கொலை செய்கிறாங்க? எத்தனை பிள்ளைகளை? 22 பிள்ளைகளை கொலை செய்யும்போது அதுக்கு முன்பதாகவே யோசேப்புக்கு சொப்பனத்தில் கர்த்தர் பேசுகிறார். இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாக இருக்கிற யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தில் பேசுகிறாரு. குழந்தை என்ன பண்ணான்? கொல்ல வகை தேடுகிறான். அவரை கூட்டின்னு போன்னு சொல்லி எகிப்துக்கு இயேசு கிறிஸ்து கூட்டின்னு போயிட்டு இயேசு கிறிஸ்துக்கு 5 வயது ஆன பிற்பாடு முதலாம் ஏரோது மரித்து போனார் என்பதை யாருக்கு அறிவிக்கப்படுகிறதுனா, சொப்பனத்தில் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருக்கிற யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டோடனே அவர் எகிப்திலேருந்து புறப்பட்டு வரார். இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. என் குமாரனை எகிப்திலேருந்து நான் என்ன பண்ணுவேன்?
வர பண்ணுவேன் என்ற தீர்க்க தரிசனமும் நிறைவேறுது. அவங்க வந்த உடனே கவனிக்கலாம், அவங்க வரும்போது யூதேயாவில் யார் ஆட்சி செய்கிறாரு? இந்த ஏரோதுக்கு அநேக மனைவிகளாக இருந்த ஒரு மனைவி பேர் என்ன பேர்? மல்கேஷ். இவங்களுடைய பையன்தான் அர்க்கிரை ஏரோது ஆட்சியில் இருக்கிறான் என்று சொல்லி யாருக்கு அறிவிக்கப்படுது? இயேசுவின் இயேசுக்கு வளர்ப்பு தந்தையாக இருக்கிற யோசப்புக்கு சொன்ன உடனே யோசப்பு அவர் எருசலேமுக்கு வராமல் எங்கே கூட்டின்னு போகிறாருன்னா இவரை நாசரத்துக்கு கூட்டின்னு போய் வளர்க்குறாரு. அல்லேலூயா. இப்போ வாசிங்க 2:22. ஆகிலும் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்க போக பயந்தார். எச்சரிக்கப்பட்டு கலிலேயாவை விட்டு புறப்பட்டு போய் எங்க போயிட்டாரு? நாசரத்துல போய் வளர்ந்தார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து நசரேன் என்று நம்ம அழைக்கப்பட்டார். சரி, இவருடைய ஆட்சி காலம் எது வரைக்கும் இருக்குதுன்னா கவனிக்கலாம், கிபி 36 கிபி 4 வரைக்கும் இவருடைய ஆட்சி இருக்குது. இதோட 2வது ஏரோது முடிகிறார். இப்போ நம்ம 3வது ஏரோதுக்கு நம்ம புறப்பட்டு போக போகிறோம். இவர் ஏரோது அந்திப்பா. இவர் பேர் என்ன பேர்? ஏரோது அந்திப்பா. இவரை குறித்து தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். சரி, இவர் பேர் என்ன பேர்? ஏரோது அந்திப்பா. கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சரி, கவனிக்கலாம். இந்த ஏரோது அந்திப்பா இஸ்ரவேல் வடக்கு பகுதியில் கலிலேயா, பெரேயா இந்த பகுதிகளுக்கு அதிபதியாக நம்ம நியமிக்கப்படுகிறார். இதெல்லாம் குறிச்சிங்க. ஏன் இவங்க வடக்கு என்னென்ன இடத்துல ஆட்சி செய்கிறாங்க, ஏன் தெற்கு என்னென்ன இடத்துல ஆட்சி செய்கிறாங்க என்பதை உங்களுக்கு அப்புறமா தான் புரிய வரும். கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, இந்த ஏரோது அந்திப்பா வடக்கே இருக்கிற இஸ்ரவேல் பகுதியில் கலிலேயா, பெரேயா என்ற பகுதியில் என்னன்னா கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் யார் இருக்கிறாரு? இந்த ஏரோது அந்திப்பா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இங்கே கவனிக்கலாம். இவர் ஏசப்பாவுடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கே செய்தார்னா அந்த 3 வருஷ ஊழியமும் அதிகமாக செய்த இடம், அதிகமாக அற்புதம் அடையாளங்கள் செய்தது எங்கன்னா கலிலேயாவில் தான் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆட்சியில் இருந்தவர் யார்? ஏரோது அந்திப்பா ஆட்சியில் இருக்கிறார். இந்த ஏரோது அந்திப்பாவை பார்த்து தான் லூக்கா 13ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, ஏரோது உம்மை கொல்ல வகை தேடுகிறான், உம்மை பிடிக்க வகை தேடுகிறான் என்று இயேசு கிறிஸ்துக்கு அறிவிக்கப்பட்ட போது இந்த ஏரோது அந்திப்பா பார்த்து தான் சொல்கிறாரு, அந்த நரிக்கு போய் என்ன பண்ணுங்க சொல்லுங்க, இன்றைக்கு நாளை மறுநாளும் நான் இங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது என்று வாசிங்கம்மா. அந்த நாளிலே வந்து போய்விடும். இந்த ஏரோது அந்திப்பா உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்று சொன்னபோது அதற்கு அவர் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி, கவனிங்க தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் என் பிதாவுடைய திட்டம் இருக்குது, நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, வியாதிகளை சுகமாக்கணும், பிசாசுகளை துரத்த வேண்டியதாக இருக்குது. இதை யாரிடத்துல போய் சொல்லுங்க? அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த ஏரோது அந்திப்பாவை தான் சொல்கிறாங்க. தேவ பிள்ளையே, உன் மேலே இருக்கிற திட்டம் நிறைவேற வரைக்கும் ஒருவனும் உன் மேலே கை போட கர்த்தர் விடவே மாட்டார். நம்புங்க, விசுவாசி. அல்லேலூயா. என்ன தரிசனம், என்ன நோக்கத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறாரோ, அது ராஜாவாக இருக்கட்டும், அரசியல் தலைவராக இருக்கட்டும், பெரிய ஆளாக இருக்கட்டும், ரவுடியாக இருக்கட்டும்,
யாராக இருந்தாலும் கர்த்தருடைய திட்டம் நிறைவேற வரைக்கும் ஒருவரும் உன் மேலே கைப்பட கர்த்தர் விட மாட்டாங்க. அப்படி திட்டம் விட்டாங்கன்னா அவங்க குடும்பத்திலேருந்து கர்த்தர் தொட்டுக்கினே வருவாங்க. ஆமாங்க, இதெல்லாம் இந்த ஏரோதுடைய அந்திப்பாவுடைய குடும்பத்தில் நடந்தது. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இப்போ இந்த ஏரோது அந்திப்பா செய்த பெரிய தவறுகளை குறித்து சொல்லிக்கின்னு வரேன். இந்த ஏரோது அந்திப்பாவுக்கு அண்ணன் இருந்தார். அவர் தான் பிலிப்பு ஏரோது. சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எந்த ஏரோதை பார்த்தோம்? பெரிய ஏரோது. இவருக்கு அநேக மனைவிகள் இருந்தாங்க. அதில் ஒரு மனைவி பேர் என்ன பேர்? மல்தேஸ். பெரிய ஏரோதுடைய நாட்களில் என்ன சம்பவம் நடக்குது? சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்படுறாரு. 2 வயது பிள்ளைகளை கொலை செய்யப்படுறாரு. யோசேப்புக்கு சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? தப்பி வைக்கப்படுறாரு. அது வரைக்கும் பெரிய ஏரோதுடைய சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்துக்கு 5 வயது ஆகி எருசலேமுக்கு புறப்பட்டு வராங்க. இங்கே யார் இருக்குது? இவருக்கு அநேக மனைவியில் ஒரு மனைவி பேர் என்ன பேர்? மல்தேஷ். இந்த மல்தேஷுடைய பிள்ளை தான் யாருன்னா அர்க்கிலை ஏறுது. இவர் இங்கே இந்த பட்டத்தில் இருக்கிறாரு, ஆட்சியில் இருக்கிறாருன்னு சொல்லி யோசேப்புக்கு தெரிஞ்ச உடனே அவர் எங்கே கூட்டின்னு போயிட்டாங்க? நாசரத்தில் போய் என்ன பண்ண வளருகிறார். அல்லேலூயா. இப்போ 3வது ஏறுது யார்? ஏறுது அந்திப்பாவை குறித்து தான் பார்க்குறோம். இவருடைய நாட்களில் இவர் செய்த தவறுகளை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார், பிலிப்பு ஏரோதுன்னு இருந்தார். அந்த பிலிப்பு ஏரோதுடைய மனைவி பேர் வந்து ஏரோதியாள் என்று அழைக்கப்படுது. இந்த ஏரோதியால் தான் தன் சகோதரனுடைய மனைவியை தான் யார் வச்சுக்கினார்னா இந்த ஏரோது அந்திப்பா வச்சுக்கினார். நான் போர்டில் எழுதி போகிறேன் பாருங்கள். பிலிப்பு ஏரோது. இவருடைய மனைவி பேர் என்ன பேர்? ஏரோதியாள். கவனிங்க, இந்த ஏரோதியால் இந்த ஏரோது அந்திப்பா தான் நம்ம வச்சுக்கினார். ஏன் இவங்களுக்குள்ள இந்த கள்ள உறவு ஏற்பட்டுச்சுன்னா எல்லாரும் கவனிங்க. இந்த பிலிப்பு ஏரோதால தன் சகோதரன் தம்பியை வந்து கண்டிக்கவும் முடியல, கேட்கவும் முடியல. காரணம் என்னன்னா இவர் ஏரோது அந்திப்பான்னா எதில் இருக்கிறாரு? ஆட்சியில் இருக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறார். 2வது இந்த பிலிப்பு ஏரோது பலவீனப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. தாம் புருஷனுடைய மருத்துவ உதவிக்கு அண்ணனுடைய தம்பியை தாம் புருஷனுடைய தம்பியை நாடுறாங்க ஏரோதியா. பிலிப்பு ஏரோது பலவீனமாக இருக்கிறார், படுத்த படுக்கையாக இருக்கிறார். மருத்துவ செலவுக்காக உதவிக்காக யாரை நாடுறாங்க? ஏரோது அந்திப்பாவை நாடும்போது இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு கள்ள உறவு என்ன பண்ண நடக்குது. அல்லேலூயா. சரி, கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. இப்படி இருக்கும்போது தேவ பிள்ளைகளே, இதை தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3லேருந்து 4 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாம். கவனிங்க, நான் 3வது ஏரோது அந்திப்பாவை குறித்து சொல்கிறேன். இவர் செய்த முதல் தவறு என்னது? அண்ணன் மனைவி, அதாவது பிலிப்பு ஏரோதுடைய மனைவி ஏரோதியால யார் கள்ள உறவோடு இருக்கிறது? இந்த ஏரோது அந்திப்பா கள்ள உறவோடு இருக்கிறார். இப்ப வாசிங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தார். சரி, கவனிக்கலாம். யோவான் ஸ்தானகம் போயிட்டு ஏரோது அந்திப்பாவுடைய வாசல்ல, வீட்டு வாசல்ல உட்காந்து ஏரோதை வர வைத்து, நீ செய்கிறது நியாயமா என்று சொல்லி அண்ணன் மனைவியோடு கள்ள உறவாக இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய பாவத்தை கடிந்து கொண்ட நிமித்தமா இந்த ஏரோது அந்திப்பா யோவான் ஸ்தானகனை கொண்டு போய் எங்கே போடுறாரு? சிறைச்சாலையில் போடுகிறார். ஆமே, கவனிங்க, கேட்டது நிமித்தமாக சிறைச்சாலையில் போகிறாரு. முதல் தவறுனது கள்ள உறவு. 2வது ஊழியக்காரன் போயிட்டு பாவத்தை எச்சரிக்கிறாரு. அவரை பிடிச்சி எங்கே தூக்கி போய் போகிறாரு? சிறைச்சாலையில் காவல் என்னவனா வைக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கலாம். இந்த ஏரோதுக்கு ஒரு ஜென்ம நாள்னு வசனம் இருக்குது. ஜென்ம நாள்னா பிறந்த நாள். இவருடைய பிறந்த நாட்களில் இந்த ஏரோதியாளுக்கும் பிலிப்பு ஏரோதுக்கும் ஒரு பெண்ணு பிறந்தா, அந்த பெண்ணுக்கு 12 வயது இருக்கும்போது யாருடைய பிறந்த நாளில் நடனம் ஆடுறா? ஏரோது அந்திப்பாவுடைய பிறந்த நாளில் நடனம் ஆடும்போது அந்த நடனத்துக்கு இவர் பயந்து இவர் ஒரு பொய்யான அறிக்கை செய்கிறார். நான் உலகத்தில் அதை வாசிங்களேன், வாசிங்க. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27-28. உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளை
கட்டளையிட்டு அனுப்பினார். சரி, அதுலேருந்து அந்த ஏரோதியாளுடைய பெண்ணு சொல்லுவா பாருங்க. ஏரோதியாள் சொல்லுவா பாருங்க. யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்பாரு. அப்போ அறிக்கை செய்வார் பாருங்க. இந்த நடனத்துக்கு பயந்து வாசிங்க. வாசிமா ஸ்னேகா வாசி. ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தியிருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினார். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தின் பாதி ஆனாலும் அதை உனக்கு தருவேன் என்று. இவரே வந்து ஒரு குத்தகைக்கு ராஜாவா இருக்கிறது போல இருக்கிறாரு. இவரை நியமிச்சது யாது? ரோம் அரசாங்கம் இவரை அதை ஆளுநராக நியமிக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு என்ன பண்ணுவேன், தருவேன் என்பது இது பொய்யான ஒரு அறிக்கை. கவனிக்கலாம். இந்த அறிக்கை ரோமானியர்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இவர் தான் சிரச்சேதம் பண்ணப்பட்டு இருக்கணும். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. பாதி கேட்டாலும் தருவேன்னு சொன்ன உடனே அதுக்கு இந்த ஏரோதியாளுடைய மகன் யாரை பார்க்குறான்னா, ஏரோதியாளை பார்க்குற அந்த கூட்டத்தில் ஏரோதியாள் என்ன பண்ணா, தான் மகளை கூப்பிட்டு, என் கள்ள உறவுக்கு தடையாக இருக்கிறது இந்த யோவான் ஸ்நானன்னு சொல்லி இருதயத்தில் வஞ்சகத்தை வச்சு யோவான் ஸ்நானனுடைய தலை என்ன பண்ணு கேளு அப்படின்னு. இது அதிர்ச்சியாக இருந்தது. இந்த ஏரோது அந்திப்பாவுக்கு சபை நடுவில் சாட்சி, அதாவது அறிக்கை செஞ்சதுனால யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டி கொண்டு வராங்க. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை, இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் வெட்டி கொண்டு வராங்க. தலை வெள்ளை துணினால் மூடப்பட்டிருக்குது. முகம் யாரை பார்த்த மாதிரி இருக்கான்னா ஜனங்களை பார்த்த மாதிரி இருக்கும். தலையுடைய பின்புறம் ஏரோது அந்திப்பாவை பார்த்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா யார் கொலை செய்யப்பட்டதுன்னு யாருக்கு தெரியணும்? ஜனங்களுக்கு தெரியணும். பாருங்க, எடுத்துன்னு வந்தோடனே ஏரோது அந்திப்பா தான் அந்த துணியை நம்ம அப்படி எடுத்த உடனே ஏரோது சைடு முகம் திரும்பி இருக்குது. ஏரோதை பார்த்து எப்படி இருந்ததுன்னா, என்னையா கொலை செய்த ஏரோதே என்று கேட்டது போல இருந்தது. அதிர்ந்து போய் காவலாளிகளை கேட்குறாரு, முகம் ஏன் இப்படி இருந்தது? ஐயா, நாங்கள் ஜனங்களை பார்த்த மாதிரி தான் முகத்தை எடுத்துன்னு வந்தோம், இது எப்படி திரும்பினது என்று எங்களுக்கு தெரியாது என்று ஜனங்க சொன்னாங்க. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது தவறு இவர் செஞ்சது என்னது? யோவான் ஸ்நானனுடைய தலையை என்ன பண்ண எடுத்தார். சரி, கவனிக்கலாம். அதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போன பிற்பாடு லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23, நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 23:6 வாசிங்க. 23:6 வாசிங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்திலேருந்து பிடித்து கொண்டு போய் விசாரணை செய்து, இவர் மரணத்துக்குரிய பாத்திரவனாக இருக்கிறார் இயேசு. ஆகவே மரணத்துக்குரிய தீர்ப்பை யார் அளிக்கணும்? ரோமானியராக இருக்கிற, அதாவது கவர்னராக இருக்கிற பிளாத்து தான் இதை செய்யணும்னு சொல்லி பிளாத்து இடத்துல அனுப்புகிறாங்க. பிளாத்து விசாரிக்கிறார். இவரை இயேசு கிறிஸ்து தப்பி வைக்கும்படியாக தான் எங்கே அனுப்புகிறாருன்னா, இவர் எந்த இடத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு? கலீலியாவை சேர்ந்தவராக இருக்கிறாரு. ஏன் கலீலியாவை சேர்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்கிறாங்கன்னா, இவர் எந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து அதிகமாக ஊழிய அற்புதங்கள்லாம் செய்தார்? கலீலியா பகுதியில் தான் அற்புதம் அடையாளங்கள் செய்கிறார். இந்த ஏரோது அந்திப்பா எந்த பகுதியில் ஆட்சிக்கு நியமிக்கிறாங்கன்னா, கலீலியா, பெரேயா, இந்த பகுதி. கலீலியாவுக்கு அதிகாரியாக யாரை நியமிக்கிறாங்க? இந்த ஏரோது அந்திப்பாவை நியமித்ததுனால தான். அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே எங்கெல்லாம் இவங்க ஆட்சி செய்கிறாங்க என்பது மனசில் வச்சுன்னு கேட்கணும்னு சொன்னேன். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இந்த ஏரோது அந்திப்பா கலீலியா பகுதியில் அதிபதியாக இருக்கிறாரு, மன்னிக்கணும், அதிகாரியாக இருக்கிறாரு. இவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி யார் அனுப்புகிறாரு? பிளாத்துனாவனா அனுப்புகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே கவனிங்க. இப்போ வாசிங்கம்மா. கேட்டபொழுது இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவன் ஏரோதின் அதிகாரத்துக்குள் ஆனவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவின் இடத்திற்கு அவரை அனுப்பினார். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும், இயேசு குறித்து அநேக காரியங்களை யாரு கேள்விப்பட்டு இருக்கிறாரு? ஏரோது கேள்விப்பட்டு இருக்கிறார். அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளா ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது
வந்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினார். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஒண்ணுமே சொல்லல. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டு நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி, இயேசு கிறிஸ்து மூன்றாவது காரியம் பரியாசம் பண்றான். பிற்பாடு அவருக்கு என்ன போடுறான்? மினுக்கலான வஸ்திரத்தை போட்டு நீதான் யூதருக்கு ராஜாவாமே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ணி மினுக்கலான வஸ்திரத்தை நம்ம ஓடுகிறத பார்க்கிறோம். ஆமே, அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து எங்கே அனுப்பப்படுறாருன்னா பிலாத்துடத்தை அனுப்பப்படுறாரு. கோஷ்டம் அதிகமாக பிலாத்து இயேசு சிலுவில் அறையும்படியா தீர்ப்பு எழுதுகிறார். ஆமே. சரி, இன்றைக்கு எத்தனை ஏறதை குறித்து பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு வருகிற 3 ஏறது எங்கே வராங்கன்னா அப்போஸ்தலருடைய நாட்களில் வராங்க. 4வது ஏறதுடைய நாட்களில் தான் அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் யோவான் சிரசேதம் பண்ணப்போ 12 சீசனில் முதல் ரத்த சாட்சி யார் தெரியுமா? யாக்கோபு தான். சொல்லியிருக்கேன் தெரியுங்களா? யோவானுடைய தம்பியாக இருக்கிற யாக்கோபு 12ஆம் அதிகாரத்தில் சிரசேதம் பண்ணப்படுறார். பிற்பாடு பேதுரையும் பிடிச்சி காவலில் வச்சது யார்? அந்த 4வது ஏறுது. அதெல்லாம் பார்த்தோம்னா நேரம் ஆகிடும். நம்ம இன்றைக்கி எத்தனை ஏறுதை பார்த்துருக்குறோம்? 3 ஏறுது. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் வந்த 3 ஏறுதுக்களை பார்த்தோம். முதலாவது ஏறுதை பெரிய ஏறுது, ஏறுதுன்னு சொல்லுவாங்க. இவருடைய நாட்களில் தான் சாஸ்திரிங்க வராங்க. இயேசு 2 வயது பிள்ளைகளை கொலை செய்ய முடியாது சொல்கிறார். இவர் மரித்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வராரு? எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாரு. அப்போ ஆட்சியில் இருக்கிற 2வது ஏறுது யார்? அர்க்கிலாகி ஏறுது. இவர் இங்கே ஆட்சியில் இருக்கிறாருன்னு சொல்லி யோசேப்புக்கு தெரிந்த உடனே இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு போகிறாங்க? நாசரத்தில் கொண்டு போயினவனா அவர் அங்கே வளர்க்கப்பட்டார். 3வது ஏறுது கவனிக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இவர் இருக்கும்போது இவர் ஆட்சியில் தான் இருக்கிறார். இவர் தெற்கு பகுதியில் இருக்கிறாரு, இவர் வடக்கு பகுதியில் யார் ஆட்சி செய்கிறாரு? கலிலியாவில். 3வது ஏறுது அந்திப்பனவனா ஆட்சி செய்கிறார். இவர் செய்த தவறை தான் நம்ம பார்த்தோம். கவனிக்கலாம். தான் அண்ணன் மனைவியோடு கள்ள உறவு. 2வது யோவான் ஸ்நானனை சிரசேதம் பண்ணுகிறாங்க. 3வது இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ணி மினுக்கலான வஸ்திரத்தை போட்டு எங்கே அனுப்புகிறார்? பிலாத்தினிடத்தில் அனுப்புகிறத பார்க்கணும். தேவ பிள்ளைகளே, முழங்கால் படிடலாமா? நேரம் ஆயிடுச்சு. முழங்கால் படிடலாம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த ஏறுதை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று அந்த நரிக்கு போய் சொல்லு என்று ஏறுது அந்திப்பாடத்தில் தான் சொல்கிறார். அதனால் கர்த்தருடைய திட்டம் நான் மேலே இருக்கிற வரைக்கும் வியாதியோ பலவீனமோ எதிர்ப்போ பிசாசோ மாந்திரிகமோ சூழ்ச்சியோ உன்னை ஒன்றும் மேற்கொள்ளாதபடி என் தகப்பன் பாதுகாப்பான். கண்களை மூடலாமா? ஆண்டுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா? எல்லார் மேலும் கர்த்தரோட திட்டத்தை, ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாருங்க. அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுற வரைக்கும் உன் மேலே கர்த்தர் யாரையும் கை போட விடவே மாட்டாருங்க. ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஓ ரீகாபாலா தொடுபாரா. தாவீது மேலே கர்த்தருடைய திட்டம் இருந்ததுங்க. சவுல் 3 முறை ஈட்டி எரிந்தும் கூட, நேரடியாக 5 முறை புறப்பட்டு போயும் கூட, 10 வருஷம் தாவீதை கொல்ல திட்டமிட்டும் கூட ஒன்றும் செய்ய முடியலங்க. காரணம் நாங்கள் தாவீது மேலே கர்த்தருடைய திட்டம் இருக்குதுங்க. தாவீதுக்குள்ளே தான் யார் வரணும்? கிறிஸ்து வரணுங்க. உன்னில் கர்த்தருடைய திட்டம் இருக்கிற வரைக்கும் ஒருவரும் உன் மேலே கை போடவே முடியாதுங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு, அவருடைய திட்டத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்தையா. இந்த 13 நாள் அளவும் எங்களோடு பேசி கொண்டு வருகிற உடைய வார்த்தைக்காய் நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து முது கரம் இருக்கட்டையா. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.